Taste the Daily. அதிமுக ஆட்சியில் தொழில் வளமாக இருந்த தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவையில் திமுக ஆட்சியில் ஒரே ஷிப்ட் மட்டுமே தொழில் நடைபெற்று தொழிலாளிகளும் தொழில் நிறுவன உரிமையாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக ஆட்சி அமைந்ததும் கோவை மாவட்டம் மீண்டும் புத்துயிர் பெற்று தொழில் நிறைந்த மாவட்டமாகவும் வேலைவாய்ப்பு பெருகும் சூழலை உருவாக்குவதாக புரட்சித் தமிழர் திட்டவட்டம். கோவை மாவட்டத்தை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். அதிமுக ஆட்சியில் இந்த தொழில் வளமாக இருந்து சிறப்பாக நடைபெற்று 3 ஷிப்ட் நம்முடைய தொழிலாளர்கள் பணிபுரிந்த நிலை. இன்றைக்கு அவள ஆட்சியில் இந்த தொழில் சரிந்து இன்றைக்கு ஒரு ஷிப்ட் தான் இன்றைக்கு தொழில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால அந்த தொழிலில் ஈடுபட்டுகின்றவர்களும் தொழிலாளிகளும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. இன்றைக்கு வேலை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் 52 மாத காலத்தில் சிங்காநல்லூர் தொகுதியில் எந்த ஒரு பெரிய திட்டமும் கொண்டு வரப்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் விமான நிலையம் விரிவாக்கம் மற்றும் மக்கள் எந்தெந்த பகுதியில் பாலம் அமைக்க கோரினார்களோ அந்தந்த இடங்களில் பாலங்கள் அமைத்து கொடுக்கப்படும் என புரட்சித் தமிழர் உறுதி. முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து 52 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த 52 மாத காலத்தில் கோவை மாநகராகட்டும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா? கொண்டு வந்தாங்களா? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் இந்த மாவட்டத்திலே கொண்டு வரலை, மாநகர பகுதியிலே கொண்டு வரலை, சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலும் கொண்டு வரப்படவில்லை. கோவை மாநகர மக்களுக்கு வரப்பிரசாதமாக 1950 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவிநாசி உப்பிலிப்பாளையம் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். 10 ஆண்டுகளுக்கு பின் நகரத்தின் வளர்ச்சியை முன்பே கணித்து மக்களின் கோரிக்கையை ஏற்று பாலம் அமைத்துக் கொடுத்ததாக புரட்சித் தமிழர் பேச்சு. உப்பிலிப்பாளையம் வரை உயர்மட்ட பாலம் தமிழ்நாட்டிலேயே அதிக நீளம் கொண்ட உயர்மட்ட பாலம் உங்களுடைய கோவை மாநகரத்தில் தான் கொடுத்திருக்கிறோம். ஏன்னா இது வளர்ந்து வருகின்ற மாநகரம், போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள மாநகரம். இந்த போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 1950 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டத்தை நாங்கள் அதிமுக அரசு கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இது சாதாரண திட்டம் இல்லைங்க. இன்றைக்கு பார்த்தா சாதாரணமா இருக்கும். இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து பார்த்தா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த மாநகர மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும். மக்களோடு என்றைக்கும் அதிமுக இருக்கும் என்பதை போல மக்களும் எப்போதும் அதிமுக பக்கம்தான் என்பதை மெய்ப்பிக்கும் கூட்டம்தான் சிங்காநல்லூர் தொகுதியில் திரண்ட மக்கள் கூட்டம். உங்களுடன் என்று விளம்பரத்திற்காக மட்டும் சொல்பவரின் வெற்று விளம்பர அரசு வேண்டுமா அல்லது உள்ளார்ந்த அன்போடு உங்களுடன் எப்போதும் இருக்கும் அதிமுக அரசு வேண்டுமா என்ற கேள்விக்கு மக்கள் தெளிவான பதிலோடு உள்ளதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. திமுக அரசு அக்கறை காட்டாததால் சூலூர் பகுதியில் கைத்தறி, விசைத்தறி, விவசாயம் தொழில்கள் சரிவை சந்தித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கோவை சட்டமன்ற தொகுதி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து விசைத்தறி தொழிலாளர்களின் கூலி உயர்வுக்கு தீர்வு கண்டதாக புரட்சித் தமிழர் பெருமிதம். கைத்தறி, விசைத்தறி, விவசாயம் 3 தான் பிரதான தொழில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை இந்த 3 தொழிலும் பாதுகாக்கப்பட்டு இந்த 3 தொழில் ஈடுபட்டுக்கிட்டு அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த காலம் அதிமுக ஆட்சி காலம். இன்றைய தினம் இந்த ஆட்சியாளர்கள் இந்த 3 தொழில் அக்கறை காட்டாத காரணத்தினாலே இந்த தொழில் படிப்படியாக சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் மரியாதைக்குரிய எஸ்பி வேலுமணி அவர்கள், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்ச கந்தசாமி அவர்கள்,
கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு போனோம். அதிமுக ஆட்சியின் போது கேரளாவிற்கு சென்று அம்மாநில முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் மூலம் தடையின்றி நீர் கிடைக்க பேச்சுவார்த்தை நடத்தியதை சூலூர் பிரச்சாரத்தில் சுட்டிக்காட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி மாற்றத்திற்கு பின் ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. கேரளா முதலமைச்சரோடு தொடர்பு கொண்டு அதற்கு தேதி குறிக்கப்பட்டு நாங்களே நேரடியாக கேரளாவுக்கு சென்றோம். நானும் அறிவிச்சோர் எஸ்பி வேலுமணி, அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், கேசி கருப்பணன் அவர்கள் நேரடியா கேரளா சென்று முதலமைச்சரை சந்தித்து ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும். நீண்ட நாட்கள் கோரிக்கை. இந்த பகுதி மக்களுக்கு அந்த நீரை நம்பித்தான் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த நீர் இந்த பகுதி மக்களுக்கு தடையில்லாமல் கிடைக்க வேண்டும். அதற்காக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த சென்றோம். இந்த பேச்சுவார்த்தை சிறப்பாக நடைபெற்றது, சுமூகமாக நடைபெற்றது. 2 உயர்மட்ட குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டவுடன் அந்த அறிக்கையின்படி ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்தது, திமுக ஆட்சிக்கு வந்தது, கிடப்புல போட்டாங்க. அதிமுக ஆட்சியில் உணவுப் பொருட்கள் விலை உயரும் போது வெளி மாநிலங்களில் இருந்து உணவுப் பொருட்களை கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கங்கள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கியதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். அரிசி, பருப்பு, எண்ணெய் விலை உயர்வை திமுக அரசு கட்டுப்படுத்தவில்லை என புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது உணவுப் பொருட்கள் விலை உயர்ந்தா ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் என்று கருதி விலை கட்டுப்பாட்டு நிதி 100 கோடி தனியா நாங்க எடுத்து வச்சிருந்தோம். எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைவாக விலை கிடைக்குதோ அங்க போய் கொள்முதல் செஞ்சு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துகிற அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் இருந்தது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்கள் நிறைந்த மாநிலமாக மாறி இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி சீரழிவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கவலை. நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் எதிர்க்கட்சியாக தாங்கள் கோரிக்கை வைத்திருந்த போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்திருக்கலாம் என புரட்சித் தமிழர் பேச்சு. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதை மையமா வைத்து அதில் இருக்கிற விதிகளை தளர்த்தாங்களாம். ஏன் முதவே விதியை தளர்த்தி கொடுத்திருக்கலாம்ல? ஏற்கனவே 28 மாசம் போய் 32 மாசம் தான் அந்த உரிமை தொகை கிடைக்குது அந்த குடும்ப தலைவிக்கு. இப்போ இன்னும் 7 மாசம் தான் பாக்கி இருக்குது. 52 மாசம் முடிஞ்சது, இந்த மாசம் முடிஞ்சு 53, ஆக 7 மாசம் தான் இருக்குது. இந்த 7 மாசத்துல 35 லட்சம் குடும்பத்துல விதிவிலக்கை தளர்த்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 30 லட்சம் குடும்பத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமத்தை கொடுப்பதா அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த தாய்மாருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 30 லட்சம் குடும்பத்துடைய ஓட்டு கிடைக்க வேணும். அதுக்காகத்தான் இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் கொடுக்குது. ஏமாந்து விடாதீங்க. கொங்கு மண்டலத்தில் முதியவர்களை குறிவைத்து அவர்களை கொலை செய்து உடைமைகளை திருடப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் பல முதியவர்களை காப்பாற்றி இருக்கலாம் என்ற புரட்சித் தமிழர் அதிமுக ஆட்சி அமைந்ததும் சட்டத்தின்படி ஆட்சி நடைபெறும் என அறிவிப்பு. கொங்கு மண்டலம் அதுவும் குறிப்பா இந்த சுற்று வட்டாரத்தில் முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. முதியோர் எங்க வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை இருக்கிற அந்த முதியோர்களை கொலை செஞ்சு அவருடைய உடைமைகளை திருட்டிட்டு போறாங்க. நடக்குதுல்ல, பல முதியோர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கல. ஒரு இரும்பு கரம் கொண்டு இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா பல முதியோர்களை காப்பாற்றிருக்கலாம். அதிமுக அரசு வந்த பிறகு சட்டத்தின் ஆட்சி நடக்கும். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாற்றம் செய்யப்படும். தமிழக காவல்துறையில் ஐபிஎஸ் அதிகாரிகள் தங்கள் வீட்டு வேலைகளுக்கு காவலர்களை பயன்படுத்துவது தொடர்பாக சிபிசிஐடி முறையாக விசாரிக்கவில்லை என பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு.
தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி முறையாக விசாரணை நடத்தவில்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக சவுக்கு சங்கர் எச்சரிக்கை. அவர் விசாரிக்கும் போது உங்களுக்கு டைஷாவில் யாரை தெரியும், யாரை பார்ப்பதற்காக நீங்கள் டைஷாவில் போவீர்கள், நீங்கள் அங்கே வேலை செய்யும் ஆடலிகளாக பணியாற்றக்கூடிய நபர்களுடைய பெயர் தெரியுமா, முகவரி தெரியுமா, அவர்களுடைய செல்ஃபோன் எண் தெரியுமா, உங்களுக்கு இது சம்பந்தமான வீடியோ பதிவுகள் இருக்கிறதா, ஃபோட்டோக்கள் இருக்கிறதா என்று தான் கேள்வி கேட்டாரே ஒழிய அதை விசாரிப்பதற்கான நோக்கத்தில் இந்த உண்மையை கண்டறிய வேண்டும் என்று விசாரிப்பதற்கான நோக்கத்தில் அவர் இந்த விசாரணையை நடத்தப்போவதாக எனக்கு தெரியவில்லை. இதுவரை சிசிடிவி பதிவுகளை அவர்கள் கைப்பற்றியதாக எனக்கு தெரியவில்லை. கைப்பற்றும் யோசனையில் அவர்கள் இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. ஏன்னா சிசிடிவி பதிவு எடுத்தாங்கன்னா அங்கே கான்ஸ்டபிள் 100 கான்ஸ்டபிள் அங்கே நடந்து போயிட்டு இருக்கிறது எல்லாம் தெரியும். 100 கான்ஸ்டபிளில் முகத்தை பார்த்து அடையாளம் காமிச்சு உனக்கு என்னப்பா டைஷாவில் வேலைன்னு கேட்டால் நான் இந்த அதிகாரி வீட்டில் வேலை செஞ்சுட்ருக்கீங்க, ஒரு நாய் மேய்க்கிறதாங்க என்னோட வேலைன்ட்டு அவர் வாக்குமூலம் கொடுக்க போகிறார். ஆனால் இவங்க போய் அவங்க அங்கே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்கன்னு கேட்கும்போது திடீர்னு நாங்கள் இப்போ செக் பண்ணும்போது தான் சிசிடிவி அழிந்து விட்டது என்று அவர்கள் பொய் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இந்த விசாரணை நடைபெறவில்லை என்றால் நான் நிச்சயமாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுவேன். எந்த வகையான வன்முறையையும் ஏற்க முடியாது, அனைத்து தரப்பு மக்களும் ஒருங்கிணைந்து மணிப்பூர் மாநிலத்தை அமைதி மற்றும் வளர்ச்சி பாதையில் இட்டு செல்வோம் என பிரதமர் மோடி பேச்சு. மணிப்பூரில் முதல் ரயில் சேவை மற்றும் வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்த பிரதமர் மணிப்பூரில் விரைவில் இயல்பு நிலை திரும்பும் என உறுதி. மணிப்பூர் மாநிலத்தில் 7300 ரூபாய் கோடி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி மணிப்பூரை அமைதி செழிப்பின் அடையாளமாக மாற்றுவேன் என உறுதி. கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 7000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் 3000 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் ஊதியூர் அருகே 11 வயது பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 35 வயது நபர் போக்சோவில் சிக்கினார். நாள்தோறும் பச்சிளம் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் தொல்லைக்கு உள்ளாவது அதிகரித்து வரும் நிலையில் பாதுகாப்பு கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஸ்டாலினோ விளம்பர மோகத்தில் மூழ்கியிருப்பதாக மக்கள் கடும் குற்றச்சாட்டு. சென்னை ராயப்பேட்டை அருகே சாலையில் நடந்து சென்ற வடமாநில பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த காவல்துறை அமைச்சு பணியாளர் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிளம் குழந்தை முதல் பல்லு போன பாட்டி வரை பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் நிலையில் காவல்துறையினரே காமுகனாக மாறிய அவலம். சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட 3 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா சிக்கியது. தமிழ்நாட்டை சர்வதேச போதைப்பொருள் சந்தையாக மாற்றியது மட்டுமே ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை என பொதுமக்கள் கடும் தாக்கு. சென்னை ராயபுரம் போக்குவரத்து காவல் நிலையம் அருகே ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கஞ்சா சிக்கியது. போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக இளைஞர்களின் வாழ்க்கை அதல பாதாளத்திற்கு செல்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் குட்டைக்காடு பகுதியில் திமுக பிரமுகரிடம் இருந்து 7 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல். போதை மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் ஏராளமான உயிர்கள் பறிபோன போதிலும் அதை பொருட்படுத்தாத திமுகவினர் தொடர்ந்து கள்ளச்சாராய தயாரிப்பில் ஈடுபடுவது அம்பலம். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் அருகே மாத்தூரில் அதிமுக கிளைக்கழக அவைத்தலைவர் கனகராஜ் வீட்டு திண்ணையில் பேசிக் கொண்டிருந்த போது கத்தியால் குத்தி கொடூர கொலை. அரசியல் படுகொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து மக்கள் பாதுகாப்பு இழந்து அச்சத்தில் இருப்பதை அறியாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி வருவதாக பொம்மை முதல்வர் வசனம் பேசுவதாக மக்கள் சாடல். சிவகங்கை மாவட்டம் மஞ்சக்குடி கிராமத்தில் இருசக்கர வாகனம் தொடர்பான தகராறில் தனது தம்பியையே அண்ணன் கொலை செய்த சம்பவம். பொம்மை முதலமைச்சரை போன்றே ஏவல் துறையும் செயலற்று போய் உள்ளதால் துணிகரத்துடன் கொலைகள் நிகழ்வதாக பொதுமக்கள் அச்சம். சென்னையை அடுத்த முடிச்சூர் ஊராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் முகாமில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயனாளிகள் அவதி. தண்ணீர் பிரச்சினை குறித்து பொதுமக்கள் கொடுத்த மனு குறித்து எடுத்து கூறிய பட்டியலின ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை போயா ஏதாவது சொல்லிட போறேன் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா வசைப்பாடி அராஜகம்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே செல்லூர் கிராமத்தில் வீட்டில் இருந்த 8 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்ற மர்ம நபர்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் அடைக்கலப்பட்டினத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட தனியார் கிளினிக்கில் சிகிச்சை பெற்ற மூதாட்டி உயிரிழந்த நிலையில் கண் துடைப்புக்காக கிளினிக்கிற்கு சீல் வைப்பு. விடிய அரசின் சுகாதாரத்துறையின் கமிஷன் பெற்றுக்கொண்டு அனுமதியற்ற கிளினிக்குகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதால் தவறான சிகிச்சை காரணமாக அப்பாவி மக்கள் உயிரிழக்கும் அவலம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமிற்கான இருக்கைகள் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு கொண்டுவரப்பட்ட அவலம். மக்களின் உயிர்காக்க பயன்படும் ஆம்புலன்ஸுகளை விளம்பர முகாம்களுக்கு சரக்கு வாகனங்களாக பயன்படுத்தும் விடிய அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். 2011ஆம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க விடிய அரசு நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் வலியுறுத்தல். கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 18ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் எச்சரிக்கை. 18ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு எழுச்சியான ஆர்ப்பாட்டங்களை தமிழகம் முழுவதும் எங்களுடைய தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் நடத்த நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் 5 நாட்களாக போதுமான தண்ணீர் வசதி இல்லாததால் நோயாளிகள் அவதி. விளம்பரம் தேடி சுற்றி திரிந்து வசனம் பேசி வரும் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அரசு மருத்துவமனைகளில் நிலவும் அவலத்தை சரி செய்ய நேரம் இல்லையா என மக்கள் சரமாரி கேள்வி. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர், நிதித்துறை செயலாளர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பழைய ஓய்வூதிய திட்டம் தனக்கு பொருந்தும் என ஆசிரியர் தேவராஜ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கு அக்டோபர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக 8000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். வெற்று விளம்பரங்களுக்கு கோடி கோடியாக செலவு செய்யும் விடியா திமுக அரசு இரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தி விளைவித்த நெல்மணிகளை காக்க ஒரு தார்பாய் கூட தருவதில்லை என விவசாயிகள் வேதனை. சென்னை திருவான்மியூரில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் 21 வயது இளம்பெண் ராகினி விழுந்து படுகாயம். துரைப்பாக்கம் கண்ணகி நகரில் திறந்திருந்த கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்து பெண் ஒருவர் உயிரிழந்த துயரச் சம்பவத்திற்கு பிறகும் விடியா திமுக அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என பொதுமக்கள் ஆவேசம். விழுப்புரம் அருகே கீழ்பெரும்பாக்கத்தில் உள்ள ரயில்வே தரைப்பாலம் மற்றும் சாலைகளில் அகற்றப்படாமல் தேங்கி நிற்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. மக்களின் அன்றாட தேவைகளில் ஏற்பட்டுள்ள இடையூறை களைய நடவடிக்கை எடுக்காமல் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் இருந்து என்ன பயன் என மக்கள் ஆவேசத்துடன் கேள்வி. இரண்டாயிரத்து 2024-2025 நிதியாண்டில் 50,000 இலவச மின் இணைப்புகள் வழங்குவதாக விளம்பர மோகத்தில் அறிவிப்பு வெளியிட்ட விடியா திமுக அரசு இதுவரை 15,000 இணைப்புகள் மட்டுமே வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. 1,75,000 விவசாயிகள் 4 ஆண்டுகளுக்கு இலவச மின் இணைப்புகளுக்காக காத்திருக்கும் நிலையில் இன்னும் 6 மாதத்தில் இலக்கை ஸ்டாலின் அரசு எட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை என விமர்சனம்.
சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் சட்டவிரோதமாக கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்த மருத்துவர் மற்றும் இடைத்தரகர் சிக்கினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் விளம்பர வரித்துறை அமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் எழுச்சி பயணத்தை வேவு பார்ப்பதில் காட்டும் ஆர்வத்தில் சிறிய துளியாவது தனது துறையில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுபவர்களை கண்டறிந்து களை எடுக்க வேண்டும் என எழும் விமர்சனம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதி இல்லாததால் நோயாளிகள் தரையில் படுத்து கிடக்கும் அவலம். அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் அரசு மருத்துவமனைகள் இருக்கும்போது மருத்துவ முகாம் நடத்துவதாக கூறி பல கோடி ரூபாய் அரசு பணத்தை ஸ்டாலின் விளம்பரத்திற்காக செலவிடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மணலி மண்டல குழு கூட்டத்தில் சாலை வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டுகளை அடுக்கிய நேரத்தில் திடீர் மின்வெட்டால் இருள் சூழ்ந்தது. திராவிட மாடல் ஆட்சியின் திறனற்ற நிர்வாகத்திற்கு மின்வெட்டே சாட்சியாக இருப்பதாக சாடிய அதிமுக கவுன்சிலர்கள் தெரு சாலைகளில் பெயர் மாற்றம் செய்து புதிய பலகைகளை வைக்க வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த நூற்பாலை தொழிலாளியான பீகார் இளைஞர் தற்கொலை. விடியா ஸ்டாலின் அரசு ஆன்லைன் சூதாட்ட மோசடி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த தவறியதால் அப்பாவி மனிதர்கள் உயிரிழப்பது அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 76% இடங்கள் மட்டுமே நிரம்பியுள்ள நிலையில் கணித பாடத்தில் மாணவர்கள் ஆர்வம் காட்டாததால் 40% இடங்கள் சரிவு. தகவல் தொழில்நுட்பம் MBA படிப்புகளை மாணவர்கள் அதிகமாக தேர்வு செய்துள்ளது. உயர்கல்வித்துறையில் விடியா திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக கல்வியாளர்கள் விமர்சனம். தமிழகத்தில் சிலை கடத்தல் வழக்குகளைச் சேர்ந்த 41 கோப்புகள் போதிய நடவடிக்கை இல்லாமல் காணாமல் போனதற்கு கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் உள்துறை செயலர் விளக்கம் அளிக்க உத்தரவு. புதிதாக FIRகள் பதிவு செய்வது குற்றவாளிகளை பாதுகாக்கத்தான் உதவும் எனவும் சிலை கடத்தல் வழக்குகளை விரைந்து விசாரணை நடத்தவும் உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதை எதிர்த்து வரும் 18ஆம் தேதியிலிருந்து மாநில அளவில் பிரச்சார பேரணி நடைபெற உள்ளதாக LTUC தொழிற்சங்கம் அறிவிப்பு. ராயபுரம், திருவிக்க நகர் பகுதிகளில் தனியார் மயத்தை எதிர்த்து செப்டம்பர் 17 வரை பிரச்சாரம் மேற்கொண்டு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் 30,000 ஏக்கரில் நடைபெற்று வந்த குறுவை அறுவடை பணிகள் பாதிப்பு. பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி உள்ளதால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கொத்தங்குடி கிராமத்தில் நிலப்பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட தகராறில் முதியவர் கொல்லப்பட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு விடியா ஆட்சியில் கொலைக்களமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பேருந்து மற்றும் சரக்கு வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் முறையாக பழுது நீக்கி பராமரிக்கப்படாத அரசு பேருந்துகள் நாள்தோறும் விபத்துக்குள்ளாகும் அவலம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அரசு பேருந்து மீது மற்றொரு அரசு பேருந்து மோதிய விபத்தில் 20 பேர் படுகாயம். ஒப்பந்த ஊழியர் அதிவேகமாக பேருந்தை ஓட்டிச் சென்றதே விபத்திற்கு காரணம் என கூறப்படும் நிலையில் ஸ்டாலின் அரசு நிரந்தர ஊழியர்களை நியமிக்காமல் பொதுமக்களின் உயிருடன் விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு. முன்ஜாமீன் மற்றும் ஜாமீன் மனுக்கள் மீது 2 மாதத்திற்குள் தீர்ப்பளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். ஆண்டு கணக்கில் முன்ஜாமீன் மனுக்களை நிலுவையில் வைத்திருப்பது குடிமக்களின் சுதந்திர உரிமையை பாதிக்கும் என கருத்து. கிருஷ்ணகிரி மாவட்டம் சேனனூர் கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட கற்பாறை யுகத்தளத்தின் மண் மாதிரி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக சோதனையில் 8450 பொது ஆண்டிற்கு முன் என உறுதிப்படுத்தப்பட்டது. கண்டெடுக்கப்படும் பொக்கிஷங்கள் தமிழ்நாட்டில் மனிதர்களின் வாழ்வுக்கு சான்றாக உள்ள நிலையில் புதிய கற்காலமான நியோலிதிக் கால கருவிகளும் கிடைத்து வருவது தமிழகத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே குன்னத்திக்காட்டு அய்யனார் கோவிலில் களை கட்டிய புறவி எடுப்பு திருவிழா.
களிமண்ணால் வடிவமைக்கப்பட்ட காளை மாடு, குதிரை உள்ளிட்ட சிலைகளுக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக எடுத்துச் சென்று நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். அமெரிக்காவில் உள்ள நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் பணிபுரிய சீனர்களுக்கு தடை விதிப்பு. ரகசியங்கள் கசியாமல் இருக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு சீனா கண்டனம். ரஷ்யாவின் கம்சாத்கா கடற்கரை அருகே ரிக்டர் அளவுகோலில் 7.4 என்ற அளவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம். நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் அதிர்ந்ததால் பொதுமக்கள் அச்சம். அல்பேனியா அமைச்சரவையில் மைக்ரோசாஃப்ட் உதவியுடன் உருவாக்கப்பட்ட உலகின் முதல் AI அமைச்சர் அறிமுகம். பொது மானியம் ஒதுக்கீட்டில் ஊழலற்ற போக்கை AI அமைச்சர் டிஎல்லா செயல்படுத்துவார் என்று கருத்து தெரிவிக்கப்பட்ட நிலையில் AI அமைச்சர் அறிமுகமே அரசியல் நாடகம் என அல்பேனியா எதிர்க்கட்சிகள் விமர்சனம். துபாயில் நடைபெறும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று இரவு 8 மணி அளவில் இந்தியா பாகிஸ்தான் பல பரீட்சை. சீனாவின் நிங்போ நகரில் ISSF உலக தடகள போட்டித் தொடரின் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் இஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இறுதி ஆட்டத்தில் சீன வீராங்கனையை வீழ்த்தி வெற்றி வாகை சூடி அசத்தல். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டனில் இந்திய வீரர் லக்ஷயா சென் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தல். அரையிறுதியில் தைபேயின் சவுடியன் சென்னுடன் மோதிய லக்ஷயா சென் 23-21, 22-20 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். பிரபல அனிமேஷன் திரைப்படமான சூப்பர் மேரியோ படத்தின் 2ஆம் பாகத்திற்கான கிளிம்ஸ் வீடியோ வெளியீடு. சூப்பர் மேரியோ கேலக்சி மூவி என்று பெயரிடப்பட்டுள்ள இப்படம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. மலையாள இயக்குனர் ஜித்து ஜோசப் இயக்கிய மிராஜ் படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. ஆசிப் அலி, அபர்ணா பாலமுரளி இணைந்து நடித்துள்ள மிராஜ் திரைப்படம் வரும் 19ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவிப்பு. தமிழின் மிகச்சிறந்த இயக்குனர் என்று தண்டகாரண்யம் படத்தை இயக்கிய அதியன் ஆதிரையை பாராட்டிய இயக்குனர் சேரன். தணிக்கை குழு UA சான்றிதழ் வழங்கியுள்ள தண்டகாரண்யம் திரைப்படம் வரும் 19ஆம் தேதி திரைக்கு வரும் என அறிவிப்பு.